உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி. என் கண்ணின் பாவையென்றோ கண்ணம்மா, நின்னுயிர் என்னதென்றோ. உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில். வணக்கம் நண்பர்களே. வியட்நாம் வீடு என்ற படத்தில் இந்த பாடல் வரும். இந்த பாடலுடைய பின்னணி, அவர்கள் வயதான காலத்தில் பிள்ளைகள்லாம் விலகி ஓடிட்ட பிறகு மனைவி தான் தனக்கு கடைசியான துணை என்பதை உணர்ந்து பாடப்படுகிற ஒரு பாடல். இந்த பாடல் நிறைய பேர் மனசை பாதிச்சிருக்கும். இப்போ கேட்டாலும் கண்களில் தண்ணீர் வடியும். இதுக்கும் இந்த பதிவுக்கும் என்ன சம்பந்தங்கிறத கடைசியில் நீங்கள் புரிஞ்சிக்குவீங்க. வளர்த்த பிள்ளைகள் நமக்கு நிறைய வாழ்க்கை பாடங்களை கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. சிறுவர்களாக இருக்கும்போது நம்மையே சுற்றி வந்த அவர்கள் வளர்ந்த பிறகு அவர்களுக்கென்று ஒரு உலகத்தை அமைத்து கொண்டு அதற்காக நம்மை வெளியே நிற்க வைத்து விடுவார்கள். திருமணம் ஆகிவிட்டால் அவர்கள் உலகத்தின் உண்மையை நமக்கு புரிய வைப்பார்கள். திருமணமான பிள்ளைகள் கற்றுக் கொடுக்கும் மிக முக்கிய வாழ்க்கை பாடங்கள் என்ன தெரியுமா? அவர்கள் வேறு, நாம் வேறு என்பதுதான் முதன்மையான விஷயம். நம் பிள்ளைகளை தவிர வேறு உலகம் நமக்கு இல்லை என்று அவர்களுக்காகவே நாம் வாழ்வோம். ஆனால் திருமணமான பிறகு அவர்கள் குடும்பம்தான் அவர்களுக்கு பெரிது. நாம் அவர்களை பெற்றவர்களாக இருந்த போதிலும் நம்மை கொஞ்சம் தள்ளித்தான் வைப்பார்கள். அதை நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். முன்பிருந்த நெருக்கம் இப்போது இருக்காது. திருமணத்திற்கு பின்னாலும் பெற்றோரோடு இன்னும் நெருக்கமாக பெண் பிள்ளைகள் மட்டுமே இருப்பார்கள். ஆனால் ஆண் பிள்ளைகளுக்கு திருமணத்திற்கு பின் பெற்றோரோடு முன்பு இருந்த நெருக்கம் இருக்காது. இதை அப்பா எளிதாக ஏற்றுக்கொள்வார், அம்மாவால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதன் காரணமாகத்தான் மாமியார் மருமகள் சண்டைகள் குடும்பங்களில் வரும். நிறைய விஷயங்களை நம்மிடமிருந்து மறைப்பார்கள். திருமணத்திற்கு முன்னால் அவர்கள் வாழ்க்கையில் நடப்பது எல்லாவற்றையும் நம்மிடம் பகிர்ந்து கொள்ள முடியாவிட்டாலும் மிக முக்கியமானவற்றை மட்டுமே பகிர்ந்து கொள்வார்கள். ஆனால் திருமணமான பிறகு பிள்ளைகளின் வாழ்க்கையே மூடு மந்திரமாக மாறிவிடும். அவர்கள் என்ன செய்கிறார்கள், அவர்கள் வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடக்கிறது, பொருளாதார வளர்ச்சியோ வீழ்ச்சியோ எதுவும் நமக்கு தெரிய வராது, சொல்லவும் மாட்டார்கள். நமக்கு எது தேவையோ அதை மட்டும் செய்து தருவார்கள். திருமணத்திற்கு பிறகு நம் வாழ்வாதாரத்திற்கு தேவையானவற்றை, அதாவது உணவு, உடை உள்ளிட்டவை மட்டும்தான் நிறைவேற்றுவார்கள். அவர்களை வளர்ப்பதற்காக அடக்கி வைக்கப்பட்ட நம் ஆசைகளை எல்லாம் மறந்து விடுவார்கள். எவ்வளவு வசதி வந்தாலும் நமக்கிருக்கும் ஆசைகளை பெரிதுபடுத்த மாட்டார்கள். வயதாகிவிட்டதே, வீட்டோடு அடங்கி பேரன் பேத்தியை பார்த்து கொண்டு விட்டு வீட்டு வேலைகளை செய்து வீட்டிற்குள் முடங்கி கிடக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள். எல்லா பிள்ளைகளும் பெற்றோரை அலட்சியப்படுத்துவதில்லை. ஆனால் முக்கால்வாசி பிள்ளைகள் கடனே என்றுதான் பெற்றோர்களை பார்த்து கொள்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இவையெல்லாம் எதிர்பார்க்கும் பெற்றோராக இருந்தால் மனவேதனை தான் மிஞ்சும். இதையெல்லாம் வாழ்க்கையில் நடக்கக்கூடியது தான். நம் பிள்ளைகள் நல்லா வாழ்ந்தால் போதும் என்கிற மனநிலையோடு கணவனுக்கு மனைவியும் மனைவிக்கு கணவனும் ஆதரவாக ஆறுதலாக இருந்தால் மட்டுமே நிம்மதி கிடைக்கும். கடைசி காலத்தில் அமைதியாக காலம் கழிக்கலாம். காலனிடமிருந்து அழைப்பு வரும்போது இந்த உலகத்தை விட்டு மகிழ்ச்சியோடு செல்லலாம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.